ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 0+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு க்ளவுடில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜாவா, J2EE, ரெஸ்ட் API இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா KPMGலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE BTech பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக உங்கள் இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சேல்ஸ் கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் இயருக்கு 4 லேக்ஸ்லேருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் தராங்க சேல்ரியாக. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், இதெல்லாம் நாலேஜ் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் டீம் ஒர்க்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குயிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குருகிராம் டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன ஜாப் டைப்பை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் இம்மிடியேட் ஜாயினராக, இதை தவிர உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.